இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜூன் மாதம் 28ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, நம் வாழ்ந்த உலகத்தில் நிறைய பேருக்கு நிறைய நாட்கள் முக்கியமான நாளாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த இளவட்டங்களுக்கெல்லாம் ஒரு நாள் மிக மிக முக்கியமான நாளாக இருக்கும். இந்த டீனேஜர்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, இளம் பருவத்தில் இருக்கிறவர்களுக்கு காதலர் தினம், லவ்வர்ஸ் டே அப்படின்னு சொல்லுவார். மறக்க மாட்டாங்க. அப்போது அந்த வாழ்த்து அட்டைகள் எல்லாம் விற்கும் பாருங்க கடையில், அதெல்லாம் மிக முக்கியமான ஒரு படம் இடம்பெற்றிருக்கும். ஹார்ட் போட்டு அம்பு விட்டுருப்பாங்க. இந்த படம் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். நீங்கள் அது ஒரு அன்பினுடைய அடையாளம். இந்த இதயம் போட்டு ஒரு அம்பு விட்டுருப்பாங்க. அதில் அதே போல இருக்கும். இதயம் அன்புக்காக இயங்குகிறது. அதனுடைய அதனுடைய அர்த்தம் அதானே. இதயம் அன்பினுடைய பிறப்பிடம் அப்படின்னு சொல்லாமல் வச்சுக்கலாம், தப்பு இல்லை. அன்புக்காக இயங்குவது, அன்பு உற்பத்தியாகிற தாராளமாக சொல்ல தவறே கிடையாது. உன்னை நேசிக்கிறேன்னு வச்சுங்களேன், இதில் உங்கள் கை வச்சு சொல்லுவாங்க, நான் உங்களை அன்பு செய்கிறேன்னு சொல்லுவாங்க. இதயம் அன்பின் பிறப்பிடம். நம்ம நேற்று மிக முக்கியமான விழாவை நம்ம கொண்டாடினோம். இறைமகன் இயேசுனுடைய திரு இருதய பெருவிழாவை கொண்டாடினோம். அதற்கு மறுநாள் சனிக்கிழமை மறுநாள் அன்னை மரியாளுடைய மாசற்ற இதய விழாவை திருச்சபை கொண்டாடுகிறது. நேற்று பிள்ளைக்கு, இன்றைக்கு அம்மாவுக்கு. ஏன் அந்த 2 விழாவையும் ஒன்னா ஒரு கோர்வையா திருவிழாவை கொண்டாடுகிறது? அன்னை மரியாள் ஆண்டவரிலே எவ்வாறு நிலைத்து வாழ்ந்தாரோ, ஆண்டவரை பற்றி பிரியாமல் ஆண்டவரோடு பயணித்தாரோ, அது திருச்சபை இன்னைக்கு மெயின்டைன் பண்ணுது. நேற்று ஆண்டவருடைய திருஹிருதய விழா, இன்றைக்கு அன்னை மரியாளுடைய திருஹிருதய விழா. அம்மாவோட திருஹிருதயம் பிறருக்காக இயங்கும் இருதயம். இதுதான் உண்மை. 1917ஆம் ஆண்டிலே பாத்திமா நகரில் 3 சிறு பிள்ளைகளுக்கு அம்மா காட்சி கொடுத்தாங்க. ஜெசிந்தா, பாத்திமா, பிரான்சிஸ்கா, 3 பிள்ளைகளுக்கிட்ட அம்மா காட்சி கொடுத்து ஒரு முக்கிய செய்தியை சொன்னாங்க. என் இதயம் இந்த உலகத்துக்காக இயங்குது. என் இதய பக்தியை இந்த உலகத்திலெல்லாம் பரப்புங்க. என் இதயம் இந்த உலக மக்களுக்காக துடிக்கிறத நீங்கள் போய் சொல்லுங்க என்று தன்னுடைய மாசற்ற இதயத்தினுடைய வலியை, மேன்மையை, இந்த இதய பக்தியை இந்த உலகம் அறிந்து கொள்ளட்டும் அம்மா அந்த செய்தி இன்னும் நினைவில் இருக்கும். இன்னொன்று சொன்னாங்க, ரஷ்யா விரைவிலே மனமாற்றம் பெறும். ரஷ்யாவிலே கிறிஸ்தவத்துக்கு எதிராக அந்த காலம் இருந்துச்சு. 1950 அது மாறுச்சு. ஏன்னு சொன்னா, இந்த உலகம் அம்மாவோட இதயம் இருக்குங்க. இந்த உலகத்துக்காக இயங்குகிற இதயம். பிறகு எப்படி இருப்பாங்களோ, பிறர் என்ன செய்வாங்களோ, பிறர் கஷ்டப்பட்டா அவங்க மனசு தாங்க மாட்டாங்க. கானாவூரில் பாருங்களேன், அவங்க எங்கேயும் போகல. அவங்களுக்கு தெரியும் நம்ம கஷ்டத்தை எங்கே போய் சொன்னால் அதுக்கு தீர்வு கிடைக்கும். நேராக ஓடுறாங்க திருமண வீட்டாருங்க. அம்மா இந்த மாதிரிமா ரசம் தெரிந்து போச்சு, அம்மா நீங்கள் உதவி செய்யுங்க தாயே என்று. தெரியும் தாய் உலகத்துக்கு தான் அந்த மேன்மை உண்டு. பிறகு கஷ்டப்படுறதுக்கு அந்த தாய் இதயம் ஏற்றுக்காது. உடனே ஓடுறாங்க. பாருங்க, ஏசப்பாடு வார்த்தை பாருங்கம்மா. போய்மா அதை அதுக்கு நாம் என்ன செய்ய முடியும்? என் நேரம் ஒன்றும் வரல ஏசப்பா. இவங்களுக்கு தெரியும், இருக்குதான் சொல்லுவார். போங்க போங்க போங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அப்படியே செய்யுங்க, போங்க, நல்லது நடக்கும், போங்க என்று மக்களை தன் மகனுடைய அண்டையிலே அனுப்புவதில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறார் அம்மா. எல்லாம் அவர் கூட போங்க,
அவர்கிட்ட சொல்லுவார், நீ போ, அவர் என்ன சொல்கிறாரோ அதை போய் நல்லது நடக்கும். இந்த திருமண வீட்டார் ஏசப்பாட்ட போகிறாங்க, சொல்கிறத செய்கிறாங்க, குறை நிவர்த்தி செய்யப்படுகிறது. அம்மா மகிழ்கிறாங்க. எலிசபெத் வயசான முதிர்ந்த காலத்தில் குழந்தை வந்து இறுதி இந்த ப்ரெக்னென்ட் கர்ப்பிணி இருக்காங்க. அவங்க ஓடுறாங்க பாருங்க. நாசரேத்திலிருந்து அயன்கரியும் போகிறாங்க. அதோடைய தூரம் கிட்டத்தட்ட 100 மைல்னு சொல்கிறாங்க. போய் பார்த்த கிடையாது, சொல்கிறது தான் கேள்வி. 100 மைலாம் நசரேத்தூர்லேருந்து அயன்கரிங்கிற ஊருக்கு. அதாவது 90 மைல் 100 கிலோமீட்டர்ன்றாங்க. இப்போ அம்மா தூரமா அது, அவ்வளவு தூரம். அந்த காலத்தில் காரா பஸ்ஸா ஃப்ளைட்டா மிஞ்சி போனால் கழுத மேலே போயிருக்கணும். இந்த காடு மலையெல்லாம் கழுத மேலே போயிருக்கணும். நல்லா கவனிக்கணும். அன்னை மரியாலும் கர்ப்பிணி பெண் எசப்பா வயத்துல இருக்காங்க. அவ்வளவு தூரம் சென்று அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுறாங்க, 3 மாதம் தங்கி உதவி செய்து விட்டு தான் வீட்டு திரும்புகிறாங்க. பிறருக்காக இயங்குகின்ற அந்த இதயத்தை இன்றைக்கு திருவிழாவை தூக்கி வச்சு கொண்டாடுது பாருங்க. இன்னைக்கு முதல் மாசம் பாருங்க பாப்பா. இன்னைக்கு ஆண்டவரில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எவன் ஒருவன் கடவுளுடைய திட்டத்தில் பெரும் மகிழ்ச்சி அடைக்கிறானோ அவன் எப்படிலாம் வாழ்க்கையில் எங்கே போய் நிற்பான் தெரியும். ஆனோட எங்கே வைப்பார் தெரியுங்களா? அப்படியே வச்சு படிச்சு பார்க்கணும். நம்ம கடவுளுடைய உள்ளம் பூரிப்படை, மலர் மாலை அணிந்த மணமகள் போல மனசு. அதெல்லாம் கிடையாது. நகைகளால் அழகு செய்யப்பட்ட ஒரு மணமகன் போல, விடுதலை அடைந்தவர் போல, நேர்மையை ஆடையாக உடுத்திய நபர் போல இல்லையா கடவுள் எனக்கு அணி செய்தார். நிலம் ஒரு துளிர் செடியை துளிர்க்க வைக்கிறது போல, ஒரு தோட்டம் இல்லையா ஒரு புது செடியை உற்பத்தி செய்கிறது போல ஆண்டவராகிய கடவுள் பிற இனத்தார் முன் அவருடைய பார்வையில் என் நேர்மையையும் புகழ்ச்சியும் துளிர்க்க செய்வார். எனக்கு என் புகழ்ச்சி அங்கே வளரும், எல்லாரும் மத்தியிலே வளர செய்வார் ஆண்டவர். இப்பொழுது நான் என் இதயம் ஆண்டவரின் செயலில் ஈடுபடுகின்ற பொழுது என் இதயம் ஆண்டவர் பக்கம் திரும்பி அவருடைய பாதையில் பயணிக்கின்ற பொழுது, அம்மா பேர் இருந்தாங்க, சீடர்கள்லாம் பயந்து ஓடி ஒளிஞ்சாங்க. அனைத்து திருத்துறைகளையும் ஒன்றிணைத்தது அம்மா. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓடாதீங்கப்பா, என் பொண்ணு உங்களை கைவிட மாட்டான், எனக்கும் ஒன்றா இருங்க என்று அனைவரையும் ஒரு அறையிலே ஒன்றிணைத்து வைத்து. ஏன்னா எம்மாசக்கெல்லாம் திருடுங்க போடுறாங்க பாருங்க, பயந்து உசுக்கு பயந்து போகிறாங்க. அம்மா பிடிச்சி வைக்கிறாங்க, நீ போகாத, என் பிள்ளை வரும், உங்களுக்கு நிலச்சம் இது. திருவிழாவையை ஒன்று கூட்டுகின்ற உன்னதமான காரியத்தை அம்மா செஞ்சாங்க. அப்போ யோசிச்சு அப்போ அவ்வாறாக ஆண்டவருடைய காரியத்தில் திளைத்திருக்கின்ற அந்த இதயத்துக்கு விழா எடுக்கிறது திருவிழாவை. இன்னைக்கு அற்புதமான ஒரு செய்தியை பாருங்களேன். நற்செய்தியில் எல்லா விழாக்களுக்கும், முக்கியமான விழாக்களுக்கெல்லாம் எருசலேமுக்கு போகிற யூத மக்கள் எருசலேமுக்கு வந்து வழக்கம். பாஸ்கா விழா எருசலேம் கோயிலுக்கு ஏசப்பா கூட்டிட்டு போகிறாங்க. ஏசப்பா 50 வயசு போகிறாங்க. ஏசப்பாவை காணும், பெத்த பிள்ளையை காணும். யோசிச்சு பாருங்களா, அந்த உள்ளம் சும்மா, இதயம் சும்மா இருக்குமா? ஏங்குது, ஐயோ என் பிள்ளையை காணும். கோயில் முழுக்க தேடுறாங்க. ஏசப்பாவை பார்க்குறாங்க. எப்போ ஒரு பெத்த தாய்க்கு எப்படி வச்சுப்பாங்க பார்ப்போம். எப்பா எங்கேயா போனேன், எங்கே போனேன், நானும் உங்கள் அப்பாவும் எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? ஒரு பிள்ளை தவறி போகின்ற பொழுது பெற்றவளுக்கு என்ன பதைக்கும், அதே பதைப்பு இன்றைக்கும் அன்னை மரியாதைக்கு ஞாபகம் வச்சு இன்னைக்கும் இருக்குது. நான் தவறி செல்கிற பொழுது அம்மாவோட இதயம் துன்புறும். ஞாபகம் வச்சு ஏசப்பா விட்டு நான் தவறி வேலை பயணம் போகும், அம்மாவோட இதயம் துன்புறும். அம்மா இதயத்துக்கு ஆறுதல் கொடுப்போம். அம்மாவுடைய பாஷை இதயம் துன்பம் நம்ம ஒரு காரணமாக இருக்கக்கூடாது. ஆண்டவரை விட்டு விலகாமல் நம்ம பயணம் செய்யணும். ஆண்டவர் கூடவே இருந்து பயணம் செய்யணும். அவ்வாறு செய்தால் அம்மாவுடைய மாசற்ற இதயத்திற்கு நாம் மகிழ்ச்சியை கொடுக்கின்ற பிள்ளைகளாக நாம் மாறுவோம். சகோதரர்களே, ஏனென்றால் இதுதான் அம்மாவுடைய மகிழ்ச்சி, இதயத்தை பூரிப்படைய செய்வது. திருப்படாதானே ஆண்டவரை மனுஷன் இதயம் மகிழ்கிறது. நாம் நல்லவைகளை செய்கிறோம், அம்மா இதயம் மகிழும். எனவே நாம் நம்முடைய சொல்லால், செயலால், சிந்தனையால் அம்மாவை மகிழ்ச்சி செய்வோம், அம்மாவுடைய ஆசிரியை பெறுவோம்.